பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 34 37 முடிய. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். இன்று தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். சத்தியம், இந்த சத்தியம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், இல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டோம், யார்ட்டையாவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம், இல்ல சொல்லாம கூட இருந்திருக்கலாம், இல்ல சொல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் சத்தியமா இல்லம்மா, ஏசப்பா மேல சத்தியமா, சின்ன பசங்க சின்ன பிள்ளைத்தனமா, ஏசப்பா மேல சத்தியமா, ஐயோ நான் வந்துட்டு சண்டையே போடலம்மா, ஏசப்பா மேல சத்தியமா, ஐயோ அம்மா, ஏசப்பா மேல சத்தியமா, அந்த டீச்சர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க அவங்க பெற்றோர்கள் அவங்கள வளர்க்கும் போது இல்ல சொல்லணும், சத்தியம்னா இந்த மனுஷன் எது எதின் பேரிலும், ஆண்டவர் பேரிலும், இல்ல வானத்தின் பேரிலும், பூமியின் பேரிலும் இல்ல சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படி சின்ன வயசுல இருந்து பழக்க வைக்கணுங்க. நமக்கு அறியாதது, வேதத்தின் மகத்துவம் நமக்கு அறிவே ஃபுல்லா முழுமையா தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம இந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசு ஆண்டவர் கத்துக் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆண்டவரோட வார்த்தை எவ்விதமாய் சொல்லுகிறது, வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உன்னால் கூடாது. இப்படியெல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுங்க, இல்லாதத இல்ல அப்படின்னு சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உண்மையை தவிர்த்து சத்தியமா பொய்யான இடுகிறவர்களுக்கு தீமையாதான் முடியும். இதுக்கு மிஞ்சினது தீமையா முடியும். இந்த சத்தியத்தின் நிமித்தமும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்றதை தாண்டி தவறாக ஒரு பொய் உரைத்தால் அது மிஞ்சினது தீமையினால் உண்டாகும். ஒரு உண்மையை மறைக்க ஒரு பொய் சொல்லுவீங்க, அந்த ஒரு பொய் பல பொய்யை உருவாக்கும். பொய் அது மனுஷனுடையது அல்ல, தேவனுடைய குணாதிசயம் பொய் அல்ல. அவர் உண்மையுள்ளவர். நாமளும் உண்மையுள்ளவராக இருக்கணும்னு கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்றதுதான் ஆண்டவரோட விருப்பம். உண்மை அப்படின்னா மனுஷன் உண்மையா இருப்பானா அப்படின்னா இல்ல. யாரையும் நம்பாதீங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யாரையும் நம்பாதீங்க. உண்மையா இருக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் உண்மையா இருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்தா அத சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர் நம் தேவன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் எப்படி உண்மையா இருக்காரோ நாமும் உண்மையா இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இதன்படி வாழ, இதன்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கோம். சத்தியத்தின்படி நடந்து அவருடைய பாதச்சுவட்டை ஃபாலோ பண்ணி அந்த நித்திய வீட்டை நம்ம அடையிற வரைக்கும் அவருடைய கிருபையினால நம்ம உண்மையா இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாரு.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா, யார் மேலேயும் இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் இயேசுப்பா, எதன் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று உம்முடைய வார்த்தையின்படி இயேசுப்பா, நாங்கள் இதற்கு மேல மனிதனாய் யார் யார் பேரிலும் நாங்கள் சத்தியம் பண்ணாமல் இயேசுப்பா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடிய மனதை எங்களுக்கு, தைரியத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை பக்குவப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவீராக ராஜா. இயேசப்பா, இந்த நேரத்திலும் இயேசப்பா, இந்த வீடியோவை காண்கிற எல்லோர் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் நீட்டப்படட்டும். இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்புவதை எல்லாரை நம்புவதை பார்க்கிலும் இயேசப்பா, உம்மை நம்பி பின்பற்றி கொண்டு இயேசப்பா, உம்முடைய வேதத்தின்படி நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வானத்தையும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இயேசப்பா, எங்களுக்கு அனுகூலமா இருந்த பெரிய காரியங்களை செய்யும். இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் பெருக்கணும். நீர் உண்மையுள்ளவர் போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் நடந்து இயேசப்பா, எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க, விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடி முடிக்க ஆவியானவர் நீர் கிருபை செய்வீராக. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகை தாமதித்தால் இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகரை உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த நாங்களும் ஆயத்தமாக ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.